இந்த வாக்கு வந்து பொதுமக்கள் வாக்கு வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி திமுக பக்கம் போயிடுச்சு. எஸ்சி எஸ்டி வாக்கும் சிறுபான்மையினர் வாக்கும் திமுக பக்கம் அதிகமாக மொத்தமாக சாஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக பாதி இருக்கும், 60-40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ திமுக பக்கம் போயிடுச்சு. இப்போ திமுக இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் சமூக நல திட்டங்களில் திமுக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு முதலமைச்சர். அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தலைமையில் 20% கன்சால்டேட் ஆகி இருக்காங்க. அதில் குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 20% வச்சு ஜெயிக்க முடியாது. அப்போ எடப்பாடியினுடைய லீடர்ஷிப் வந்து 20% மேலே எடுத்துகிட்டு போக முடியாது என்ற நிலைமையில் இவர்கள் எப்படி ஆட்சி பிடிப்பாங்க? கூட்டணி கட்சியை பிஜேபியுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இவங்க பக்கத்தில் கொண்டு வர முடியல. இவ்வளோ நாளுக்குள்ள மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டாரா? இல்லை கச்சத்தீவு வாங்கி கொடுத்துட்டாரா மோடி? இல்லை வந்து மீனவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரா? இல்லை வந்து தனி இல்லாமல் அமைத்து கொடுத்துட்டாரா? முல்லை பெரியார் அன்னைக்கு தீர்வு பண்ணிட்டாரா? உடனே 3% கூடுறதுக்கு என்னங்க அது? சி ஓட்டர் என்ன, அதாவது ஒரு பெர்செப்ஷன் கருத்தை திணிக்கிறாங்க. பிஜேபியினுடைய செல்வாக்கு கூட்டிகிட்டே வருது, என்டிஏனுடைய செல்வாக்கு கூட்டிகிட்டே வருது. அப்போ கூட்டிகிட்டு வந்ததுனால இன்றைக்கு வந்து பிஜேபி 40 இடங்களில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு, இவிஎம்ஐ வச்சு மேனிப்புலேட் பண்ணுவதற்கு இந்த பெர்செப்ஷன் தொடர்ந்து கிரியேட் பண்ணப்படும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். தமிழ்நாட்டில் சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்போ எப்படி இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் செல்வாக்கு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு 5% கூடியிருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 3% குறைஞ்சிருக்கு. வழக்கத்துக்கு மாறாக பாஜக 18லேருந்து 21% அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. அதாவது வந்து இவங்க ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே வராங்க. பிஜேபிக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்குது என்ற பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிட்டே வராங்க. 2014 18% வாங்கின பிஜேபி 2024 18% தான் வாங்கியிருக்கு. தனியாக என்டிஏ கூட்டணியை நின்று அதான் வாங்கியிருக்கு. 2014 ஏடிஎம்கே இல்லாமல் தான் என்டிஏ கூட்டணி அமைஞ்சது, அதுவும் 18% தான் வாங்கியிருக்கு. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச். இது கூட்டணி கட்சிகளால் ஏற்பட்ட 18% தானே ஒழிய பிஜேபிக்கென்று வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவில்லை. அண்ணாமலை உண்மையிலே வந்து ஒரு நல்ல தலைவர், நல்ல ஒரு லீடர் என்று பிஜேபிக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டால், அவர் வந்து தனியாக பிஜேபியை நிறுத்தி, எப்படி வந்து இப்போ விஜய் வந்து தனியாக நிரூபிக்கலை, பலம் நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி வந்து பிஜேபிக்கு அண்ணாமலை தலைமையில் ஒரு தனியாக நின்று பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் இவ்வளவு என்று ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஏற்கனவே பிஜேபியினுடைய வாக்கு 3%. அந்த 3%லேருந்து 6% ஆயிருக்கா, 10% ஆயிருக்கா, 12% ஆயிருக்கா, இல்லை 18% ஆயிருக்கா? அவருக்கென்று தனியாக அண்ணாமலை தலைமை ஏற்று எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறது ரியாலிட்டி கிரவுண்டில் வந்தால் தான் தெரியும். அப்போ அது இல்லாமல் கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து ஏடிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருச்சு. ஏடிஎம்கேவுடைய வாக்கு சதவீதம் அப்படி பாஜகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. 44% இருந்த வாக்கு சதவீதம் ஜெயலலிதா இருக்கும்போது 24% ஏடிஎம்கே ஆல்ரெடி இழந்து விட்டது. சரிங்களா? 20% தான் தக்க வச்சிருக்கு. இல்லை, அந்த 5% தான் திமுக எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த 25% திமுகவுக்கு போயிருக்கு வாக்கு, பிஜேபிக்கு போயிருக்கு வாக்கு, மற்ற ஏடிஎம்கேனுடைய அதர் குரூப்ஸுக்கு வாக்கு போயிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ இந்த வாக்கு வந்து பொதுமக்கள் வாக்கு வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி திமுக பக்கம் போயிடுச்சு. பொதுமக்கள் வாக்கும் எஸ்சி எஸ்டி வாக்கும் சிறுபான்மையினர் வாக்கும் திமுக பக்கம் அதிகமாக மொத்தமாக சாஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக பாதி இருக்கும், 60-40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ திமுக பக்கம் போயிடுச்சு. அது அப்போ கஷ்டமான சூழலில், கிரிட்டிக்கலான கண்டிஷனில் எடப்பாடி தலைமையில் ஏடிஎம்கே 20% வாக்கை தக்க வைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையும் அதிமுக விட்டு போன வாக்குகளை தவிர்த்து ரெட்டலையும் எம்ஜிஆரும் ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது என்று நம்பி அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தலைமையில் 20% கன்சால்டேட் ஆகி இருக்காங்க. அதில் குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 20% வச்சு ஜெயிக்க முடியாது. அப்போ அங்கே தான் வந்து ஒரு அட்ராக்டிவான லீடர் வேணும், ஒரு நீக்கு போக்கான ஒரு லீடர் வேணும். ஒரு அதிமுக பொதுச்செயலாளராக இருந்தால் மட்டும் போதாது, மக்கள் தலைவராக மாறணும். இப்படின்ற கோரிக்கை ஏன் வருது? காரணம் என்னென்னா, இழந்த வாக்குகளை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்ற சூழலுங்க வரும்.
அப்போ எக்ஸிஸ்டிங் வந்து கஷ்டமான சூழலில் எல்லாரும் விட்டு போன பிறகு பிஜேபி எதிர்த்து நின்ற பிறகு அதிமுக ரீட்டைன் பண்ண 23% வாக்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அது இனிமேல் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஏடிஎம்கேட்ட தான் இருக்கும் அது. ஆனால் அதை வச்சு ஜெயிக்க முடியுமான்றது கேள்விக்குறி. ஆனால் அதுக்கு வந்து பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வது வந்து எந்த விதத்தில் அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்து இவ்வளோ நாளுக்குள்ள மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டாரா? மோடி வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கும் எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கும் பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி இப்போ தான் முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணார். பிஎம்ஸ்ரீ திட்டம் தனித்திட்டம், எஸ்எஸ்ஏ தனித்திட்டம், சமக்கர சிக்ஷா அபியான். அப்போ 2 திட்டத்தையும் பிஎம்ஸ்ரீக்கு கையெழுத்து போட்டால் தான் நான் இதுக்கு இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு 2152 கோடியை ரிலீஸ் பண்ணலையே. இல்லை கச்சத்தீவு வாங்கி கொடுத்துட்டாரா மோடி? இல்லை வந்து மீனவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரா? இல்லை வந்து தனி இல்லாம அமைத்து கொடுத்துட்டாரா? இல்லை தமிழுக்கு வந்து சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிட்டாரா? இல்லை நீட்டை வந்து விலக்கு ரத்து பண்ணிட்டாரா? என்ன பண்ணியிருக்காரு? இல்லை காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை வந்து அத்தாரிட்டிக்கு பதிலாக காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை மாற்றிட்டாரா? முல்லை பெரியார் அன்னைக்கு தீர்வு பண்ணிட்டாரா? உடனே 3% கூடுறதுக்கு என்னங்க அது? ஓட்டர் என்ன, அதாவது ஒரு பர்செப்ஷன் கருத்தை திணிக்கிறாங்க. கருத்தை திணிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க கடைசியில் இவிஎம்மை வச்சு 2026 இவிஎம் வச்சு விளையாடும் போதும் கருத்து பிஜேபியினுடைய செல்வாக்கு கூட்டிகிட்டே வருது, என்டிஏனுடைய செல்வாக்கு கூட்டிகிட்டே வருது. அப்போ கூட்டிகிட்டு வந்ததுனால இன்றைக்கு வந்து பிஜேபி 40 இடங்களில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு, இவிஎம்மை வச்சு மேனிப்புலேட் பண்ணுவதற்கு இந்த பெர்செப்ஷன் தொடர்ந்து கிரியேட் பண்ணப்படும். இன்றைக்கி இது வந்து ஓட்டர் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இனி தொடர்ந்து வந்து பல்வேறு ஊடகங்கள் 23லேருந்து 28க்கு போகும், 30க்கு வந்துடும். பிஜேபி 30% வாக்குகளை பெற்றுவிட்டது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி அதையே ஒரு அடிப்படையாக காரணமாக வச்சு ஒரு மக்கள் மத்தியில் அப்போ பிஜேபிக்கு செல்வாக்கு வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த பிம்பத்தின் அடிப்படையில் இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. வந்துருச்சுன்னு சொல்லுவோம், மக்கள் நம்பிக்குவாங்க. எப்படி 2024 மக்களவைத் தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் 4 கோடி வித்தியாசம், 4 கோடி அதிகம். எந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லையாவது இப்படி ஆகுமா? 4 கோடி அதிகம் பெற்று பிஜேபி 240 தொகுதியில் ஜெயிச்சு இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்குது. இது மகாராஷ்டிரா தேர்தல் ஜெயிச்சிருந்தால் யார் ஜெயிச்சிருக்கணும்? சரத்பவார், சிவசேனா, காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கணும். அங்கே வந்து தில்லுமுள்ளு நடந்து எலெக்ஷன் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணி அங்கே ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. முடிஞ்சா ஹரியானா இதே மாதிரி வந்து 3வது முறை எப்படி பிஜேபி ஜெயிக்குவீங்க? ஜெயிக்காது என்ற கிரவுண்ட் ரிப்போர்ட்டை தாண்டி ஜெயிக்குது அப்படின்னா இப்போ சின்ன மாநிலம் உனக்கு, பெரிய மாநிலம் எனக்கு, இதுதான் பிஜேபின்னு கணக்கு. அப்போ என்னாச்சு? ஜம்மு காஷ்மீர் உனக்கு, ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் எந்த அதிகாரமும் கிடையாது, எப்படினாலும் லெஃப்டினன்ட் கவர்னர் கீழே தான் வருது, நீ வேணா ஜெயிச்சுக்குவோம். ஆனால் ஹரியானா விட மாட்டோம், ஹரியானா நாங்கள் ஜெயிப்போம், இவிஎம்மில் ஜெயிச்சிட்டாங்க. ஜார்க்கண்ட் உனக்கு, ஏன்னா என்டையர் மைனிங் பாலிசி ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. மைனிங் ஏலம் படுறது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. நீ என்ன ஆட்சி நடத்திக்கோ, மைனிங் ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ண போகிறோம். அங்கே வேணால் நீ ஜார்க்கண்ட் இந்தியா கூட்டணி ஆட்சி நடத்திக்கோ, ஆனால் மகாராஷ்டிரா எனக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய கணக்கு. இந்த கணக்கு தமிழகத்திலும் வரும். அந்த வருவதற்காற்ற பிம்பங்கள் உருவாக்கப்படும். தொடர்ந்து ஓட்டர் கருத்து கணிப்பு, இந்த பிகே மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து இந்த ஒரு வருஷத்துக்கு கிரியேட் பண்ணி இதை 30% பிஜேபிக்கு செல்வாக்கு வளர்ந்து விட்டது என்ற பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக பிஜேபி 40 இடங்களை ஜெயிச்சிருச்சு, இல்லை 60 இடங்களை ஜெயிச்சிருச்சு. இல்லை இதில் குறிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஏடிஎம்கே எடப்பாடி வந்து 20% தக்க வைப்பார், அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. எதிர்க்கட்சி நிலையில் இருக்கிறாரு. இப்போ ஆளுங்கட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. இப்போ தேர்தல் நடந்தால் கூட திமுக தான் ஜெயிக்குங்கிறாங்க, 5% கூடி இருக்குங்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சி மேலே எந்த விமர்சனமே மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளன்னு பார்க்கலாமா? இதை இல்லை அப்படி இல்லை. ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் இருக்குது. ஆளுங்கட்சி ஏகப்பட்ட இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த வாக்கு சதவீதத்தை ஸ்டாலின் எப்படி தக்க வைக்கிறாரு? வாக்கு சதவீதத்தை கூட்டணியுடைய பலம் இருக்குது. பிஜேபியினுடைய பிஜேபி எதிர்ப்பு இருப்பதனால திமுக இன்றைக்கி அந்த கூட்டணியுடைய பலத்தை வைத்து கொண்டு திமுக தனது ஆட்சியினுடைய குற்றங்குறைகளை எல்லாம் மறைத்து அவர்களுக்கு இன்றைக்கு அந்த வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு துறைகளில் வந்து இன்னும் திமுக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலையில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் போக்குவரத்து துறை மீட்டெடுக்க முடியல, மின்சாரத்துறை மீட்டெடுக்க முடியல, 75 பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து நட்டத்தில் ஓடுது, அதிலிருந்து பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரலை.
அப்போ வளர்ச்சி எங்கே வரும்? நான் டேக்ஸபிள் இன்கம் எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க? அப்போ இதெல்லாம் வராமல் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் சொத்து வரி உயர்வு, மற்ற விலைவாசி உயர்வு, அடுத்து மின்சார கட்டண உயர்வு, சொத்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பத்திரப்பதிவு தாள் கட்டணம் கூட, அப்போ இதெல்லாம் வந்து பேசுவதற்கு கூட இன்றைக்கி முடியலை. காரணம் பிஜேபியினுடைய தாக்குதல். அப்போ பிஜேபியினுடைய அந்த மதவாத சக்தி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக திமுகவினுடைய தோல்விகளை, திமுகவினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்போ திமுக இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் சமூக நல திட்டங்களில் திமுக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு முதலமைச்சர். சமூக நல திட்டங்களில், கல்வித்துறையில் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அதே கல்வித்துறையில் கற்றல் திறன் மேம்பாடு குறைஞ்சிருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூமரசி, அதாவது கூட்டல் கழித்தல் கணக்கில் 9ஆவது படிக்கிற பையனுக்கு 6ஆம் வகுப்பு கணக்கே தெரியல. ஆங்கிலம் பேசுவதில் பிரச்சனை, ரீடிங் ஸ்கில்லில் பிரச்சனை, ஃபவுண்டேஷன் ஸ்கில்லில் பிரச்சனை, இத்தனை பிரச்சனை இருக்குது. காரணம் 8 வரைக்கும் ஆல் பாஸ். அப்போ அதுக்கு ஒரு மாற்றுத்திட்டத்தை கொண்டாடணும். பிஜேபி என்ன சொல்லுது? நியூ எஜுகேஷன் பாலிசி படி நீ 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வச்சு கட் பண்ணிடு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு கட் பண்ணிடு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வச்சு கட் பண்ணிடு, எல்லாத்தையும் இடைநிற்றல் பண்ணிடு அப்படின்னு பிஜேபி சொல்லுது. அதுவும் தப்பு. ஆனால் 8 வரைக்கும் மொத்தமாக பாஸ் போடுறதும் தப்பு. அப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை கேள்வி கேட்க கூட முடியலை, ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்க முடியலை, ஆசிரியர்கள் மாணவரது ஸ்கில்லை பற்றி யோசிக்கவே 8 வரைக்கும் முடியல. அப்போ 9ஆம் வகுப்பில் ஒரு ஸ்கில் இல்லாதவனை கொண்டாந்து 9ஆம் வகுப்பில் சேர்த்து 10, 11, 12 என்னத்த ஸ்கில்லில் வரும்? அப்போ ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறையே சீரமைக்க வேண்டியது இருக்குது, சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனே மாற்ற வேண்டியது இருக்குது. ஆளுநர் வந்து ஒரு சைடில் ஹையர் எஜுகேஷனை காலி பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாத அளவுக்கு இன்றைக்கு பிஜேபியினுடைய தாக்கம். அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இதை சரி பண்ணுவதற்கு எதிர்க்கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இப்போ திமுக அரசு வந்து இந்த பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு மேலே இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். எங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க? எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக இருக்கிறது. இதை இப்போ இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி, இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் நிலவிட்டு இருக்கு. அப்போ இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி பிஜேபி 23% வந்துருச்சு, 21% வந்துருச்சு, ஏடிஎம்கே குறைஞ்சிருச்சுன்னா இது யாரை ஏமாத்துகிற வேலை அது? அப்போ இது மாதிரி வந்து ஒரு பொய்யான ஒரு கருத்து திணிப்புகள் வரத்தான் செய்யும். அந்த கருத்து திணிப்புகளை தாண்டி தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற வந்து பிரிஞ்சு போய் சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச் இருக்கவெல்லாம் வந்து பிஜேபி பக்கம் போயாச்சு. ஒரு 10% ஓட்டு பிஜேபி பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10%ல் 6%, 4 to 5% டிடிவி தினகரன், ஒரு 2 to 3% ஓபிஎஸ், இன்னும் சசிகலா, மிச்சம் இருக்குது பிஜேபிக்கு போயிடுச்சு. அப்போ 30 ஒரு 10 to 15% ஓட்டு வந்து பிஜேபி, 5% பிஜேபிக்கு, 10% இவங்களுக்கு பிரிஞ்சு போச்சு. எல்லாம் சேர்த்து என்டிஏல நிற்கிது. இங்கே 20 மிச்சம் எஞ்சினது என்னது 20% இங்கே நிற்கிது. அப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ இனிமேல் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி இதை தாண்டி குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. கூட்டணி வலுவான கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடி உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் இப்போ அந்த கூட்டணியை விட இப்போ அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை தானே படு மோசமாக இருக்குது. செங்கோட்டையன் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதற்கு வந்து ஆவி உதயகுமார் ஒரு பதில் கருத்தை சொல்கிறாரு. இப்போ அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை தான் இன்றைக்கு தலைப்புச் செய்தியாக இருக்குது. ஆமாம், எடப்பாடியால் வந்து 11 முறை தோல்வியை கண்டு விட்டார், 10 முறை தோல்வி கண்டு விட்டார். இனிமேல் வந்து இந்த 20 அவரால் மேக்சிமம் அச்சீவ் பண்ணது, அதிமுகவை காப்பாற்றினது, அதிமுகவினுடைய கட்சி சின்னத்தை தக்க வைத்து கொண்டது. அது சட்டத்துக்கு புறம்பாக, எம்ஜிஆருடைய பைலாவுக்கு புறம்பாக தான் இருக்குது. அதை வந்து நீதிமன்றங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கல. எம்ஜிஆருடைய பைலாப்படி எடுத்திருந்தால் ஓபிஎஸும் இபிஎஸும் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாவை மீறி தான் இவர்கள் ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆனாங்க, இல்லைன்னா பொதுச் செயலாளராக ஆனாங்க. ஸோ அதை கொண்டு வந்தால், எம்ஜிஆருடைய பைலாப்படி வந்திருந்தா, ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா இறக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள யார் வேணாலும் பொதுச் செயலாளராக போட்டி போடுங்க, தொண்டர்கள் வாக்குப்பட்டியில் வாக்கு செலுத்தட்டும், அதில் நீங்கள் பொதுச் செயலாளராக வாங்க, வந்து நீங்கள் உருவாக்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அந்த ஒரு லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அப்போ எடப்பாடியினுடைய லீடர்ஷிப் வந்து 20% மேலே எடுத்துகிட்டு போக முடியாது என்ற நிலைமையில் இவர்கள் எப்படி ஆட்சி பிடிப்பாங்க?
இவர்கள் கூட்டணி கட்சியை பிஜேபியுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இவங்க பக்கத்தில் கொண்டு வர முடியல. தமாக உங்கள்கிட்ட இருந்து அங்கே போயிடுச்சு, பாமக உங்கள்கிட்ட இருந்து அங்கே போயிடுச்சு, என்டிஏக்கு போயிடுச்சு. சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்டிஏ பக்கம் இருக்குது. ஏன்னா மத்திய அரசினுடைய அதிகாரம், மத்திய அரசு பதவி கொடுக்கின்ற நப்பாசை, இதெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு பிஜேபியோட ஒட்டோடு இருக்காங்களே, எடப்பாடி பக்கம் வர்றதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதமும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்களே, அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டுறாரு, ஒரு கூட்டணியை உட்கட்சி பூசில் சரிப்படுத்த மாட்டுறாரு, இதற்கெடுத்தாலும் ஒரு மாதிரி ஒரு புறக்கணிக்கிற மாதிரி பேசுகிறாரு, கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் கூட வைக்க மாட்டாருன்னு சொல்லி தான் இப்போ செங்கோட்டையனே புகார் கொடுத்தாரு. ஆமாம், நீங்கள் வந்து கான்ட்ராக்டு ஏலத்தில் எடுத்திருக்காரு எடப்பாடி. அது கட்சியாக இருந்தால் தலைவர் வந்து எல்லோரையும் அரவணைச்சு போவார். இது கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சு, அப்புறம் எப்படி அரவணைச்சு போவார்? அப்போ மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கீழே இருக்கவங்க கேட்கணும். மேனேஜருக்கும் மென்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. மேனேஜர் கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், மென்டர் கேன் எம்பவர் அண்ட் கோச். அப்போ இவர் மென்டராக இருந்தாருன்னா இவர் எம்பவர் பண்ணி கோச் பண்ணுவார், எல்லாரையும் அரவணைச்சு போவார், அவங்கள எம்பவர் பண்ணுவார், அவங்கள வந்து கோச் பண்ணி கொண்டு வருவார். ஆனால் இவர் மேனேஜராக தான் இருக்கார், அதிமுகவுடைய மேனேஜர், ஏலத்தில் எடுத்த மேனேஜர். அப்போ மேனேஜர் வந்து இவர் பணத்தை வச்சுருக்காரு, ஏலத்தில் எடுத்திருக்காரு, இவர் சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ அந்த சூழல் இருக்கும்போது ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ இது ரீதிங்கிங் பண்ண வேண்டிய சூழல் ஏடிஎம்கேக்கு இருக்குது. அப்போ கூட நீக்கப்பட்டவர்கள் தான் பிடிவாதம். ஓகே, நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற பிடிவாதத்தோடு இருந்துக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் 4.5 வருஷம் பிஜேபியினுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கு நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நீட்டு, சிஏஏ, ஃபார்ம் பில் 2020 இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாபெரும் துரோகத்தை தமிழ்நாடு செஞ்சுருக்கீங்க. தமிழக மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து உங்களை நம்பி பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க? சிறுபான்மையினர் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? விவசாயிகள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அத்திக்கடை அவிநாசி திட்டம் நிறைவேற்றினார், அதுக்காக ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ நீங்கள் எம்ஜிஆரை பார்த்தது கூட கிடையாது இவர் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் எம்ஜிஆர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் கூட அமைச்சராக இருந்திருக்காரு, ஜெயலலிதா கூட அமைச்சராக இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுடைய செங்கோட்டையன் கையில் முதலமைச்சர் பதவி போயிருந்தால், முதலமைச்சராக இருந்தால், எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையன் இருந்தால் ஏடிஎம்கே இந்த தோல்வியை சந்தித்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்காரு. ஏன்னா செங்கோட்டையன் அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பெற்ற ஒரு தலைவர். எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர், ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர், ஜெயலலிதாவால் வந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்றவர். கடைசியில் ஏதோ பிரச்சனையில் அவர் அமைச்சரிலிருந்து தூக்குனாங்க, இருந்தாலும் அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். ஆனால் செங்கோட்டையன் வந்து ஒரு பக்குவமான தலைவர். ஆனால் இழந்து போன அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து, சிறுபான்மையினரை ஒன்றிணைத்து, எல்லாத்தையும் ஒன்றிணைத்தா தான் அதிமுக வெற்றி பெறும். அப்போ அனைவரையும் ஒன்றிணைக்கும் போது என்னது, ஆட்டோமேட்டிக்காக 20%, 30% ஆயிரும். 30%க்கு அப்புறம் பொதுமக்களது வாக்கு, சிறுபான்மையினரது வாக்கு, ஏழை எளிய தலித் விளிம்புநிலை மக்களது வாக்குகளை பெற வேண்டும். பெற்றால் கண்டிப்பாக அதிமுகவோட வெற்றி உறுதி. அப்போ இந்த சூழலுக்கு அதிமுகவை தயார்படுத்துவதற்கு எடப்பாடியால் முடியலை. எடப்பாடியாருடைய ஹார்ட் ஸ்டாண்டினால் முடியலை. ஒரு தலைவர் என்பவர் வந்து அனைவரையும் அரவணைக்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், லீடர்ஷிப் எடுக்க வேண்டிய இடத்துல லீடர்ஷிப் எடுக்கணும், புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய இடத்துல நடக்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும். இத்தனையும் பண்ணாமல் நீங்கள் நான் தான் ஜெயிப்பேன், நான் கூட்டணியை நான் பார்த்துக்க என்னதை பார்த்துக்கிங்க? 2024 கூட்டணியை உங்களால் பாமக கொண்டாட முடிஞ்சா? தமாக கொண்டாட முடிஞ்சா? சின்ன சின்ன கட்சியில் கொண்டாட முடிஞ்சா? தேமுதிக விட்டு போன கட்சி வந்திருக்கு. நாளைக்கு தேமுதிகவும் உங்களோட இருக்குமா இல்லையான்னு தெரியாது. விஜய் பக்கம் போனால் தேமுதிகவும், அப்போ அதிமுக தனித்தனை விடப்படும். அப்போ அதாவது லீடர்ஷிப் என்பது வந்து தலைமை தாங்கக்கூடிய பண்பு நலன்கள் இருக்கணும். அது வந்து எடப்பாடிகிட்ட வந்து ஒரு கடுமையான ஒரு போக்கு, நான் தான் எல்லாம் என்ற ஒரு போக்கு இருப்பதனால் அதிமுகவுக்கு அது பாதகமாக இருக்கிறது. அதே இது செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்தால், அவர்கள் வந்து பிஜேபியுடன் இருக்காமல் ஒரு கூட்டணி அமைச்சு, பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் தன் பக்கம் இழுத்து, பாமகவை இழுத்து, தமாகவை இழுத்து, மற்ற கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளை இழுத்து ஒரு மெகா கூட்டணி அமைத்தால், ஒரு வேளை அமைத்து இதுவரை நடந்த தப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் இனிமேல் அப்படி போக மாட்டோம், எம்ஜிஆர் பாலிசியும் ஜெயலலிதா உன்னுடைய ஆளுமை திறனையும் நாங்கள் கடைப்பிடிப்போம், ஊழலில் ஈடுபட மாட்டோம், இதெல்லாம் சொன்னால் ஒரு வேளை மக்கள் வந்து அதிமுக பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும்.
நன்றி சார், நிறையா தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு தேங்க்யூ.